வந்திருப்பது விஜய் தமிழ் கேமிங். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மைண்ட் கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் தான் பார்க்க போகிறோம். நம்ம ஒரு வழியாக அந்த ஃபுட்பால் கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அதனால நான் மைண்ட் கிராஃப்ட் வீடியோ எடுத்திருக்கேன். போன வாட்டி நான் கேம் விளையாடும் போது ஒரு வில்லேஜில் ஸ்பான் பண்ணியிருப்போம். இப்போ ஏதோ ஒரு அடர்ந்த காடு மலை பகுதியில் ஸ்பான் பண்ணி விட்ருக்காங்க. வந்தோடனே நான் ஒரு கேவுக்குள்ளே ஸ்பான் பண்ணி விட்டாங்க. தெரியுதா அந்த கேவுக்குள்ளே ஸ்பான் பண்ணி விட்டானுங்க என்ன. அதுலேருந்து வெளில வர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆச்சு. ஸோ ரோவராக பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த 3rd person கேமராவை மாற்றி வச்சுருவோம். அது வீடியோ ஃபஸ்ட் பர்சன். இப்போ நான் ஷேடர் பேக் போட்டதுனால இதில் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் கைஸ். எப்படி இந்த வெர்ஷன் என்ன அது, இந்த வெர்ஷன் என்ன வெர்ஷன்னா 1.21. நீங்கள் என்ன வெர்ஷன் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே மாதிரி நான் எப்படி மைன்கிராஃப்ட் வீடியோ ஏற்றுறதுன்னு வீடியோ போடுறேன். இந்த வீடியோவோட கான்செப்டே என்னென்னா, நம்மளுக்கு எல்லாமே இதில் உட்டோ மாதிரி தான் இருக்கும். இதில் நம்ம எல்லாமே செய்யலாம். இதில் நிறைய கேரக்டர்ஸ் கூட இருக்காங்க. லைக் அந்த க்ரீப்பரு, கிட்ட போன வெடிக்குமே க்ரீப்பர். நீங்கள் யூடியூப்லலாம் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், வாட் இஸ் மீன் பை க்ரீப்பர் இன் மைன்கிராஃப்ட் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள், சொல்லுவாங்க. அப்புறம் ஜாம்பீஸ் இருக்குது, எண்டர்மேன் இருக்கான். எண்டர்மேன் கண்ணு நம்ம பார்த்தா நம்மளை அடிப்பான். இப்போ நம்ம 5 wood எடுத்துகிறோமா, உட்டா 5 wood எடுத்துகிறோமா. இப்போ இதுக்குள்ளே போயிட்டு இது இருக்கும். இது எடுத்துட்டிங்கன்னா நமக்கு இது வந்துடும். இப்போ திரும்பவும் wood எடுத்திங்கன்னா இந்த ஸ்டிக்கு வந்துடும். இந்த ஸ்டிக் எடுங்க. இந்த 2 wood வச்சு நம்ம பிக்காக்ஸ் செய்ய முடியாது, அதனால் wood எடுத்து வச்சுப்போம். ஒரு 10-14 wood எல்லாமே எடுத்து வச்சுப்போம். இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிளை கீழே போட்டுட்டு இதுக்குள்ளே போய்கிட்டு இங்கே பார்த்தீங்களா பிக்காக்ஸ் எல்லாமே வந்திருக்கும். பிக்காக்ஸு, எனக்கு ஒரு ஆக்ஸ். அட பாருங்களா, ஸ்டிக்கு காலி ஆயிடுச்சா. இங்கேயே இருக்குது ஸ்டிக்கு, கிராஃப்டிங் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இது செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ இந்த ஆக்ஸை வச்சு நம்ம இதை உடச்சி நம்ம கூட எடுத்துகிட்டு போவோம். இப்போ நம்ம அது என்னது, பிக்கு கண்டுபிடிக்கணும் கைஸ். பிக்குன்ற பாருங்கள், அந்த கோட்டு, அதை கண்டுபிடிக்கணும். அது கண்டுபிடிச்சா தானே நம்ம பெட்டு செய்ய முடியும். சின்னதை வச்சு நம்மளால் பெட்டு செய்யவே முடியாது கைஸ், பெருசாக வச்சு தான் செய்ய முடியும். இது ஃபாரஸ்ட் ஏரியாடுன்னு நினைக்கிறேன். இது என்னது தூரத்தில் கைஸ், தவளை கைஸ். தவளை இப்படியா நடக்கும்? தவளையை அடிச்சு பார்ப்போம் என்ன வருதுன்னு. அதே மாதிரி இங்கே தொங்குதில்ல, இதை நம்ம லேடராக கூட போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, மேலே ஏறிட்டேன். மேலே கூட ஏற முடியும். மேலே கூட ஏற முடியும். ஆஹா, கீழே விழுந்துட்டோம். அங்கே தூரத்தில் ஏதோ தெரிகிற மாதிரியே இருக்குது. என்னது, நம்ம ஸ்பீட் மோஷன் இல்லை, ஸ்பீடாக போய் பார்ப்போம். ஐயோ காய்ஸ், நமக்கு ஹெல்த் வேறு இல்லை. இப்போ நம்ம பிக்காக்ஸ் வச்சுருக்கோம்ல, இப்போ இந்த பிக்காக்ஸ் வச்சு நம்ம இங்கேயே மைன் பண்ணிப்போம். நம்ம இன்னும் ஒரு பிளாக்கா இல்லை 2 பிளாக் கீழே போனால் நமக்கு இது கிடைக்கும் கைஸ். அது பேர் என்ன, கோபல் ஸ்டோன். இதில் ஒரு கோபல் ஸ்டோன் கீழே இருக்கு பாருங்க. இதுதான் கோபல் ஸ்டோன். இதோ இங்கே சைடில் வந்திருக்கு பாருங்க. அதெல்லாம் நம்ம இந்த கோபல் ஸ்டோனை நிறைய எடுத்து வச்சா நம்ம இதிலே பிக்காக்ஸு செஞ்சுட்டு மைனிங்லாம் போகலாம். நான் அங்கே ஒரு கேவ் பார்த்து வச்சுட்டேன் கைஸ், அதுலேயே நம்ம போய் மைனிங்லாம் பண்ணிக்கலாம். இது இருக்குல்ல இந்த ஸ்டோனு, அந்த ஸ்டோனை வச்சு நம்ம அது என்னது பிளாக் டை ஒயிட் டை செஞ்சுக்கலாம். எடுப்போம். ஃபஸ்ட்டு எவ்வளோ எடுத்துருக்கோன்னு தெரியல.
எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கிட்டத்தட்ட நம்ம 12 தான் கைஸ் எடுத்திருக்கோம். டர்ட்டு தான் 17 எடுத்திருக்கோம். ஐயோ, இப்போ நம்ம எடுத்ததே போதும் கைஸ், 15 எடுத்திருக்கோம். இப்போ இந்த டர்ட்டை வச்சு நம்ம மேலே போயிடலாம் இதானே. ஓகே, இப்போ மேலே வந்தாச்சு. இப்போ இங்கேயே கிராஃப்டிங் டேபிள் போட்டுப்போம். இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு ஃபர்னன்ஸு கைஸ், இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுப்போம். அப்புறம் வுட்டு இருக்குது. இதில் பிக்காக்ஸு, ஐயோ கோபிள் ஸ்டோன் 2 தான் இருக்கா, இன்னும் 1 வேணுமே. சரி, நம்ம போய் டக்குன்னு மைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறோம் கைஸ். எங்கே அது பிக்காக்ஸ்? ஐயோ, அப்போ போச்சு போ. 2 கிடச்சிச்சு. இப்போ இதை உடச்சி விட்டா நம்ம அப்படியே மேலே போயிடலாம். இதை உடச்சி விட 16 வந்துச்சு. இந்த மைண்ட் கிராஃப்ட்டு ஹாட் டாபிக் ஏதோ ஒன்று அன்லாக் ஆகிருக்கு. போச்சுடா, மாட்டினோம். ஐயோ, இப்போ வர ஜாம்பிஸு க்ரீப்பர் எல்லாமே வருவாங்களே, என்ன பண்ணுறது? பேசாமல் ஒரு நைட்டு மட்டும் இதுலேயே தங்கிடலாமா? ஐடியா. இப்போ நம்ம சீட் போடலாம் கைஸ். இப்போ என்னன்னா, ஐயோ இதில் இதுக்கு வந்துட்டு, ஐயோ இதில் இல்லையே, போச்சுக்கோ கைஸ். இப்போ நம்ம நைட்டில் எதுவுமே பண்ண முடியாது, அதனால என்ன இப்போயே ஜாம்பிஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க கைஸ். என்ன தப்பாக எடுத்துக்காதீங்க, நான் க்ரியேட்டிவில் போயிட்டு டக்குன்னு அந்த சீட் மட்டும் ஆக்டிவேட் பண்ணிடுறேன் கைஸ். ஏன்னா இந்த ஜாம்பிஸ்லாம் வந்துட்டால் நம்மளால முடியவே. இந்த பாருங்கள், இப்பயே வந்துட்டானுங்க. இப்போ வெதருக்கு போயிட்டு க்ளீன் இன்னும் வந்திருக்கணுமே. எங்கே வரல எங்கே வரல வா. இப்போ நம்ம க்ரியேட்டிவில் இருக்கிறதுனால அவங்களால நம்மளை எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம திரும்பவும் போட்டு பார்க்கலாம். டைம் டே. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம திரும்பவும் க்ரியேட்டிவுக்கே போயிடலாம். க்ரியேட்டிவ்ன்ற பாருங்கள், சர்வைவலுக்கு போயிடலாம். ஒரு விஷயம் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐயோ அப்போடா தப்பிச்சோம் கைஸ். பாதி எழுத்து குறைச்சி விட்டுருச்சு இந்த க்ரீப்பர். அது தண்ணிக்குள்ளே உட்காந்தா எதுவுமே என்னாலே பண்ண முடியாது கைஸ். நம்மளை பாருங்க செத்துருச்சா. அதுக்கிட்ட இருந்து கூட நம்ம மீட்டுக்கு கிடைக்கும், அதை சாப்பிட்டோன்னா அது பாய்சன். இப்போ வந்து ஸ்வாட் எடுத்து இதை போடுவோம். ஏய் ஓடு ஓ. ஐயோ அடிக்குதே. ஐயோ வாப்பா வா. இதுக்கிட்ட இருந்து நமக்கு நீனப்பா நீ வர. ஐயோ காய்ஸ், கிட்ட வர்றது செத்துப்போ. ஐயோ எப்போ கைஸ், ஒரே நிமிஷம் நான் கீப் இன்வென்ட்ரி மட்டும் போயிட்டு ஆன் பண்ணி வச்சுட்டு வந்தாங்க. அப்படியே லாஸ்ட்டில் போனால் இங்கே இங்கே கீப் இன்வென்ட்ரி இருக்குல்ல, அதை ஆன் பண்ணி வச்சுப்போம். ஏன்னா நம்ம கேவுக்கெலாம் போக போகிறோம். அங்கே போனால் நமக்கு என்ன ஆகும்னு தெரியவே தெரியாது. இப்போ நம்ம சீக்கிரமாக ஒரு வெள்ளாடு மாட்டிக்கிச்சு, அதை அடித்து அதுக்கிட்ட இருந்து ஒரு உள்ளே எடுத்துடுவோம். இதே மாதிரி நம்ம மேலே போவோம், எதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஆனால் ஹெல்த்து கொஞ்சம் கூட இல்லை கைஸ். இதுக்கிட்ட இருந்து நமக்கு மீட்டு கூட கிடச்சிருக்கு. எவன்டா அவன் அம்பூடுறவன் விட்டுட்டான், கிழிஞ்சுது. பார்த்தீங்களா? கைஸ் அயன் கைஸ், என்ன லக்கு, சூப்பர் லக்கு கைஸ். எடுத்தோடனே அயன் கிடச்சிருச்சு. இதுன்னு இவ்வளோ லேட் ஆகுது. அயன் என்ன கிடைக்கல.
இதில் செஸ்ட்டில் போய் பார்த்தா காணோம். ஐயோ கைஸ், நான் தப்பு பண்ணிட்டேன் கைஸ். அயன் வந்து நம்ம எதில் எடுக்கணும்னா அது என்னது, இதுக்குள்ளே போனால் இருக்குமே, இந்த கோபல் ஸ்டோன் பிக்காஸில் தான் கைஸ் எடுக்க முடியும். ஏன்னா நான் தப்பு பண்ணிட்டு இங்கே என்னடா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது காப்பர், இதனால ஒரு யூஸ் கூட இல்லை நமக்கு. இப்போ நம்ம எங்கேருந்து வந்தால் எங்கே ஸ்பான் பண்ணி விட்ருக்கு கைஸ். லுக் அட் திஸ். நான் வந்து ஒரு ஷேடர் பேக் போட்டேன், அதனால தான் இது இப்படி மாதிரி இருக்குது. இப்போ வந்து அங்கே பாருங்கள் வாட்டர் ஃபால்ஸ் அப்படியே கைஸ். இன்னொரு வெள்ளாடு. நம்ம இன்னொரு வெள்ளாடு கைஸ். இன்னும் 2 அடியில் போயிடுச்சு. ஆஹா, இப்போ கிராஃப்டிங் டேபிள் நம்ம ஒரு இடத்துல போட்டோமே, எங்கே போச்சு? சரி, இதுக்கு அந்த பக்கம் தானே போட்டோம், போய் பார்ப்போம். எங்கேயோ போட்டனே, என்னது இது? டெசர்ட்டா கைஸ்? அங்கே தான் போட்டோம் கைஸ், அங்கே போட்டோம் கைஸ். அங்கே இருக்கு பாருங்க. எங்கடா போட்டேன்? இந்த வந்து சின்ன என்னது இது? கிரே கலர் ஆடு. இந்த கிரே கலர் ஆடை அடிக்கலாம், ஆனால் நமக்கு பெட்டு வராது கைஸ். கைஸ் இங்கே தானே எங்கேயோ போட்டேன், எங்கே போச்சு? ஹூ ஸ்டோல்டு மைன் கிராஃப்டிங் டேபிள்? ஐயோ, எங்கே வச்சேன்? இப்போ நான் கீப் இன்வென்ட்ரி வச்சுருக்கேன்ல கைஸ், அது வந்து கீப் இன்வென்ட்ரினா நமக்கு இப்போ க்ரீப்பரு, இப்போ கூட நான் செத்தன்ல, அப்போ வந்து கீப் இன்வென்ட்ரி வச்சுருந்தேன். அதனால நமக்கு வந்து என்ன தான் ஆனாலும் நமக்கு அந்த நம்ம இதெல்லாம் எடுத்துருக்கோம்ல அதெல்லாம் அப்படியே தான் இருக்கும், எந்த இதுவும் வராது, எங்கேயும் தொலைஞ்சு போகாது. என்ன அடியில் ஒரு புகை போகுது? கைஸ் என்ன கைஸ், தண்ணிக்குள்ளே கூட அயன் இருக்கு. இது நான் பார்க்கலையே, தண்ணிக்குள்ளே அயன் இருக்கு, கோல்டு இருக்கு. நான் மேலே போயிட்டு மூச்சு எடுத்துட்டு இதை எடுத்துட்டு கீழே வாடா, டக்குன்னு வாடா, டக்குன்னு வாடா. ஒரே ஒன்று தானா? இப்போ இந்த கோல் எடுத்துக்கலாமா கைஸ்? இது உடைக்கிறது லேட் ஆகும், மூச்சு முட்டுது கைஸ். நான் இப்பயே சொல்லிடுறேன், இந்த மைண்ட் கிராஃப்ட் வந்து நான் 4 இல்ல 5 பார்ட் தான் கைஸ் போடுவேன். ஏன்னா இதில் எனக்கு நிறையெல்லாம் என்ன பண்ணணும்னு தெரியாது, அதனால தான் எனக்கு நிறைய என்ன பண்ணணுன்னே தெரியாது. அதனால தான் நான் 4-5 பார்ட் போடுறேன். அப்புறம் நான் வேறு ஏதாவது கேம் ப்ளே கூட போடுறேன் கைஸ். அடுத்து வந்து நான் மயாமி ரோப் ஹீரோ அது போடலான் இருக்கேன். சுகர் கேன் எடுத்து வச்சுக்கலாம் கைஸ், நமக்கு பேப்பர் போன் மீல் கிடைக்கும். இங்கே இருக்கான் பாருங்கள், அவன் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கிற ஜாம்பி கைஸ். இன்னொரு ஆடு கடிச்சிச்சு கைஸ், குதி ஒரு. ஐயோ, இப்போ எப்படி மேலே இருக்கும்? அடி. கைஸ் இப்போ நம்ம பெட்டு செய்யலாம், ஆனால் கிராஃப்டிங் டேபிள் தான் எங்கே வச்சேனே தெரில. உங்களுக்கு எதாவது தெரியுதா? கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள். கைஸ் அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் என்ன கேம்லாம் கமெண்ட்டில் சொல்கிறீங்களோ அந்த வீடியோவும் இது என்னது கைஸ். இங்கே நாய்க்குட்டி இருக்குன்னா இப்போது வில்லேஜ் இங்கே எங்கேயோ பக்கத்தில் தான் கைஸ் இருக்குது, அது உறுதியாக தெரியும் கைஸ். வில்லேஜ் இங்கே எங்கேயோ பக்கத்துலேயே இருக்கணும். கடவுளே,
இப்போ நம்மக்கிட்ட 3 உள் இருக்குது, அதனால நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. கைஸ் நம்ம அங்கே தான் போட்டோம். இங்கே தானே போட்டோம் நம்ம. கொஞ்சம் தூரம் இப்படியே வந்தா இங்கேயா இது மேலேயா? கைஸ் இதோ இங்கே தானே நம்ம செத்தோம். அப்போனா இதுக்கு இங்கே அங்கே இருக்க பாருங்க கிராஃப்டிங் டேபிள். இங்கே தானே நம்ம மைனிங் வச்சோம். இப்போ இதில் போய்ட்டு நம்ம பெட்டு செஞ்சிடலாம். பெட்டு ஏய் வா. இங்கே பார்த்தீங்களா பெட்டு அன்லாக் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து பெட்டுக்கு கலர் கொடுக்கலாமா கைஸ்? கலருக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதாவது பூச்செடி தான் கைஸ் நமக்கு வேணும். பூச்செடி கணக்கு இதோ இங்கே இருக்குது ப்ளூ கலர். இது வந்து நமக்கு எத்தனை வேணால் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஒன்று மட்டும் தான் இருக்குது. எத்தனை எடுத்தால் ப்ளூ டை செய்ய முடியும்? காய்ஸ் கொஞ்சம் சவுண்டு இருந்தால் கம்மி பண்ணிக்கோங்க, ஏன்னா எங்கள் அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, அது மட்டும். இப்போ நமக்கு டை அன்லாக் ஆகிருக்கும், ஆனால் ஒன்று வச்சாலே போதுமா? இது தெரியாமல் நான் சுற்றிட்டு இருக்க பாருங்கள். கிராஃப்டிங் டேபிளுக்கு போப்பா தம்பி. இப்போ நம்ம வந்து இங்கே நிறைய வுட்டு கைஸ் இருக்குது, அதனால நம்ம அது பேர் என்ன வீடு, ஒரு சின்ன வீடு மாதிரி செஞ்சு வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்களா இருட்டிச்சு பார்த்தீங்களா? செஸ்ட்டு இப்படி வா காய்ஸ். இதுவே 17-20 மினிட் கிட்ட வந்துருச்சு. இப்போ நம்ம தூங்கலாமா காய்ஸ்? இப்போ தூங்கிட்டு நம்ம காலையில் சந்திப்போம். இப்போ நம்ம எந்திரிச்சாச்சு. இப்போ இங்கே இருக்க வுட்டெல்லாம் எடுத்து நம்ம என்னது வுட்டெல்லாம் எடுத்து ஒரு வீடு செய்யலான்னு சொல்லியிருந்தேன்ல நம்ம தான். ஆமாம் செஞ்சுனே எங்கே போச்சு? ஐயோ சரி பரவாயில்ல, இதிலே வெட்டுவோம். சரி ஐயோ, அப்புறம் நம்மக்கிட்ட ஒரே ஒரு அயன் இருக்குது, அதை வச்சு நம்ம செஸ்ட்டு செஞ்சு அதில் வச்சுக்கலாம் கைஸ். இதெல்லாம் எடுத்தால் நமக்கு வேலைக்கு ஆகாது. இப்போ ஏதோ போன மாதிரி தானே இருந்தது அங்கே கைஸ். இங்கே ஏதோ ஒரு கேவ் போகின்றன. ஒன்றுமே இல்லைன்னா அப்போ என்னத்துக்கு அங்கே கேவ் மாதிரி வச்சுருக்காங்க? உட்டடு கைஸ். நம்ம ஒரு வுட்டு வச்சாலே நமக்கு வந்து எத்தனை 4 வுட் பிளாங்க் கிடைக்கும். அப்போ 10 வச்சா கவுண்ட் பண்ணுங்க எத்தனைன்னு. 10, 12, 13. நம்ம ஒரு பேக்கு கிட்டே ஒரு செட்டு ஃபுல்லாகவே எடுத்து வச்சுப்போம் கைஸ். ஏன்னா கட்ட போகிறது கொஞ்சம் பெரிய வீடு தான். ஏன்னா ஃபஸ்ட்டே நம்ம எல்லாமே செஞ்சு வச்சாச்சு. ஐயோ எனக்கு பசிக்குது போச்சுங்க கைஸ். நம்மக்கிட்ட ஒரே ஒரு வுட்டு இருக்குது, கொஞ்சோண்டு சாப்பாடு இருக்காமல். கிராஃப்டிங் டேபிள் எங்க? நான் வேறு இது மறந்துக்கிட்டே இருக்கேன் கைஸ். இதோ இருக்குது கைஸ். இப்போ இந்த கிராஃப்டிங் டேபிளுக்குள்ளே போயிட்டு எங்கே இந்த ஃபர்னன்ஸு? சாரி கைஸ், ஃபர்னன்ஸு இப்படி வெளிலவா. இதுக்குள்ளே வந்துட்டு மீட்டு இது வச்சுட்டு எனக்கு இது வேகிறதுக்குள்ளே நான் டக்குன்னு போயிட்டு. ஐயோ என்னது இது, மழை பெய்யுது. நேரம் கெட்ட நேரத்தை தான் வரும் இந்த மழை. அப்புறம் இதுக்குள்ளே போகலாம் கைஸ். நான் அடுத்த பார்ட்டில் வந்து நான் அது என்னது வீடு கட்டுறேன் கைஸ். ஏன்னா இந்த 20 நிமிஷத்துக்கிட்ட வந்துருச்சு. நான் அடுத்த பார்ட்டில் வந்து வீடு கட்டுறேன் கைஸ்.
இப்போ நம்ம வந்து இந்த வெந்த ஒரே ஒரு சிக்கன் இதை மட்டும் சாப்பிட்டுக்கலாம். எங்கது? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஒரே நிமிஷம். எங்கது வீடியோ? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் கைஸ். அப்புறமா அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். ஸோ பாய் ஃப்ரம் VTG. பாய்.